உங்களுக்காக 41 உயிர் போயிருக்கு. உங்களோட வழக்கறிஞர் வந்து என்ன சொல்றாரு? அது எங்கேயோ செத்தவங்களை கொண்டு வந்து இங்க போட்டிருப்பாங்களோன்னு எங்களுக்கு சந்தேகம். புசி ஆனந்த் என்ன சொல்றாரு? எனக்கும் இந்த ஏற்பாட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. இதை விட உங்களுக்காக உயிர் விட்டவனை வந்துட்டு நீங்க அசிங்கப்படுத்த முடியுமா? பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. MCR Pure Cotton Club, formals and casual shirts. இத்தனை உயிர்கள் போன வரைக்கும் நீங்க அதே போல நடிச்சுட்டு இருப்பீங்களா? என்ன நடிக்கிறாங்க அப்படின்றீங்க? ஏன் அப்படின்னா பிரஸ்ட்ட நீங்க பேசினா எதிர் கேள்விகள் வரும். கேள்விகளை எதிர்கொள்றதுக்கு நீங்க பயப்படுறீங்க. சரி, வீட்டுக்கு போயிட்டீங்க. சரி, உங்களுடைய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் அங்க வந்து நின்றுக்கணுமா இல்லையா? உங்களுக்காக உயிர் போனவர்கள் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் நாங்க அங்க போறதுக்கு நிறைய அதிகபட்சம் ட்ரை பண்ணோம், எங்களை விடவே இல்லைங்கிறது அவங்களுடைய இத்தனை குற்றச்சாட்டு. கட்சிகள் போயிருக்குங்க. நீங்க வந்து நீங்க உள்ள வந்தீங்க, உங்களை தடுத்து நிறுத்தினார்கள், கைது பண்ணார்கள், ஏதாவது ஒண்ணு இருக்கா? உங்களுக்காக 41 பேர் செத்து கிடக்குறான், அவனை போய் பாக்குறதுக்கு வக்கு இல்ல. நீங்க விளையாடுறதுக்கு போறேன்னு போயிட்டு நீங்க டெல்லியில போய் யார் கால்ல விழுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? இருந்து டெல்லிக்கு போனாலே பாஜக தலைமையை தான் பார்க்க போறாங்க அப்படிங்கிற ஒரு வேற என்னன்னு சொல்லுங்க. வேற என்னன்னு சொல்லுங்க. டெல்லியில உங்களுக்கு வேற எந்த வேலையும் இருக்காதா? வேற என்ன வேலைன்னு சொல்லுங்க. என்ன ஆதாரம் இருக்குன்ற அடிப்படையில நீங்க எல்லாரும் சொல்றீங்க? உலகம் மொத்தத்துக்கும் தெரியும். சரி, அப்படியே தடுத்து நிறுத்திட்டாங்க, மொத்தமா தடுத்து நிறுத்திட்டாங்க. நீங்க மற்ற மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய தாவேக தொண்டர்கள் ஒருத்தம் போஸ்ட் ஓட்டுறான்னு காட்டுங்க. ஏன் நடக்கலன்னா உங்களுக்கு தலைமையில இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வரணும் ஒண்ணுக்கும் இல்ல. அதுவாது எந்த தலைமைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா சார்? இல்ல நீங்க விஜய் எப்படி உங்களுக்கு வந்துட்டு வழி நடத்த போறதுல அவருக்கு வழி நடத்துறதுக்கு உண்டான எந்த தகுதியும் இல்ல. ஜான் ஆரோக்கியசாமி தான் உங்களை வழி நடத்தணும். நீதிபதி அவர்கள் கேட்டிருக்கிறார், 2 பேர் உங்க பஸ்ல அடிபட்டு கீழே விழுந்தானே, அது ஹிட் அண்ட் ரன் கேஸ் இல்லையா, ஏன் வழக்கு பதிவுலன்னு கேட்டு. காவல்துறை முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல இருக்கு சார். அப்போ வந்து திமுக பயப்படுறாங்களா? தொடை நடுங்குகிறது திமுக. நிர்வாகிகள் எவ்வளவு குறை சொல்றோம்லங்க. ரசிகர்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டுங்க. குஷி படத்துக்கு ஓடிட்டாங்க. ரசிகர் தொடங்கி தலைவன் வரைக்கும் எப்படி இருக்கிறாங்கங்கறத பாருங்க. இது போன்ற ஒரு கட்சியே ஆபத்தான கட்சி இல்லையா? குஷி படம் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த விமர்சனம் முன்வைக்கப்படுது. இதுவே தனுஷ் படமோ சூர்யா படமோ ரஜினி படமோ ரீ ரிலீஸ் ஆயிருந்தாங்க, இந்த விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருக்காது. அது ஒரு படமா ரீ ரிலீஸ் ஆகி சக்சஸ்ஃபுல்லா போயிருக்கும். விஜய் படத்தினுடைய ரசிகர்கள் தானே போறாங்க. விஜய் ரசிகர்கள் தானே. விஜய் ரசிகர்கள் மட்டும் தான் குஷி படத்துக்கு போவாங்கன்னு வேற யார் போறா சொல்லுங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரீ ரிலீஸ் ஆயிருக்குது. நான் அந்த தியேட்டர்ல பாக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு விஜய் ரசிகரா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லையே சார். நீங்க விஜயை பார்க்க போறவங்க அத்தனை பேரும் விஜயோட கட்சிக்காரங்கிறீங்க. இப்ப படத்துக்கு வரும்போது அதே விமர்சனத்தை வச்சா உங்களுடைய ரசிகர்கள்லாம் ஏன் இப்படி கூடுறாங்கன்னு கேட்டாக்க உடனே நீங்க என்ன சொல்றீங்க? கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக நாம் தமிழர் கட்சியிலிருந்து மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், இந்த விஜய் தொடர்பான இந்த கரூர் விஷயம் பிறகு நீதிபதி காட்டமான பதில் முன் வச்சிருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சியிலிருந்தும் பலவிதமான கருத்துக்கள் வரதை பார்க்க முடியுது. குறிப்பாக நீதிபதி நேத்து மேன் மேட் டிசாஸ்டர் அப்படின்ற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டதுக்கு பிறகும் தொடர்ச்சியாக அந்த விஜய் மீதான அந்த ஒரு வார்த்தை பிரயோகம் அப்படிங்கிறது பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. அந்த சாட்டை துரைமுருகன்ல இருந்து பல பேரை பார்க்குறோம், ஒருமையில பேசுறதையும் பார்க்குறோம். என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறீங்க நாம் தமிழர் கட்சி அப்படின்றத புரிஞ்சுக்கிறது? முதல்ல நமக்கு இதுல நம்ம நிக்க வேண்டியது ஸ்டாண்ட் வித் விஜய் எல்லாம் அப்படிங்கிறது டாகோ இல்லது ஸ்டாண்ட் வித் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ அதெல்லாம் கிடையாது. நாம நிக்க வேண்டியது மக்களுக்காக தான். மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அது ஒரு விபத்தாக நிகழ்ந்துருச்சு, இவ்வளவு பேர் வந்துட்டு இறந்துட்டாங்க. அதை நம்ம இனிமே போயிட்டு காலத்தை எல்லாம் மாற்ற முடியாது. நிகழ்ந்துருச்சு, இனிமேல் நிகழாம என்ன இருக்கணும், அதை நோக்கிய பயணங்களை நம்ம மேற்கொள்ளணும். அதுதான் நாம் தமிழ் கட்சியினோட நிலைப்பாடுங்கிறது. இதுபோல் நிகழ்ந்துருச்சு, இனிமேல் நடக்காம எப்படி பார்த்துக்கிறது அப்படிங்கிறதா. அப்போ அதை பார்த்துக்கணும் அப்படின்னாக்க, இனிமேல் நடக்காம இருக்கணும் அப்படின்னா பொறுப்பேற்றுக்கொள்ளணும். தவறு செய்தவர்கள் எல்லோரும் பொறுப்பேற்றுக்கொண்டு இந்த தவறை மீண்டும் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற உறுதிமொழியை அவங்க எடுக்கும்பொழுது தான் திரும்பவும் இந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கும். அதை தான் நாம் தமிழ் கட்சி விரும்புது. அப்போ தமிழ்நாடு அரசு மீது பொறுப்பு இருக்குது. அவங்க வந்துட்டு இந்த மாதிரி அனுமதி கொடுத்துருக்க கூடாது. 7 மணி நேரத்துக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னா எப்படி ஒரு கட்சிக்கு நாங்கள் 1 மணி நேரம் அனுமதி கொடுக்குறோம் அப்படின்னா 10 மணி அப்படின்னா 10:01 பேசினாக்கா அண்ணன் சீமான் மீது வழக்கு பதிவு பண்ணப்படுது. ஆனால் உங்களுக்கு 7 மணி நேரம் கொடுக்குறாங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசின் மீது இருக்கக்கூடிய அது தமிழ்நாடு அரசு செய்த தவறு அப்படின்னு ஒத்துக்கிறீங்களா சார்? உறுதியாக தமிழ்நாடு அரசு செய்த தவறு. அப்புறமா எதற்கு தொடர்ச்சியாக விஜய் மீதான விமர்சனம்? அது தமிழ்நாடு அரசு மீது இருக்கக்கூடிய தவறு. அப்ப தமிழ்நாடு அரசு அதுக்கு பொறுப்பேற்கணும். அதே போல தன் கூட்டத்தை அதிகமாக காட்ட வேண்டும் என்பதற்காக நேரம் தாழ்த்து வருவதும், மக்களை வந்துட்டு 12 மணிக்கே வர சொல்லிட்டு நீங்க ராத்திரி 7 மணிக்கு வர்றதும், நீங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ள போய் உட்காந்துட்டு எல்லா கூட்டத்தையும் அங்க கொண்டு வந்து குமிக்கணும்னு சொல்றதும், நேரடியாக அந்த புள்ளியில் நான் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்றதும், இது எல்லா அரசியல் தலைவர்கள் நிச்சயமாக செய்வார்கள். நான் இல்லைன்னு சொல்ல, மாற்று கருத்து சொல்ல. அது ஏன் அப்படின்னா, தனக்கு தான் இந்த கூட்டத்திலே இருக்கிறதுலே அதிகமான கூட்டம் இருக்கிறது, எனக்கு தான் இருக்கிறதுலே அதிக பலம் இருக்குது அப்படின்னு ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்கு எல்லா அரசியல்வாதியும் விரும்புவாங்க. அதுதான் நீங்களும் செய்றீங்க. அப்ப அதுல பிரச்சனை இல்லை. ஆனா
நீங்கள் செய்த இந்த பிழைகளால் ஒரு உயிர் போயிருச்சு அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கும். இது போல நாங்கள் செய்த விஷயங்களால எங்களால் வந்துட்டு சரியாக தண்ணி கொடுக்க முடியல, உணவு கொடுக்க முடியல, அவங்க வந்துட்டு இருந்தது வந்துட்டு மயக்கம் அடைஞ்சிட்டாங்க, மூச்சு திணறல் வந்துருச்சு, இது போல் மிதிப்பட்டாங்க, அது ஒரு விபத்து, அந்த விபத்திலிருந்து நாங்கள் மீண்டு வர்றோம், மக்களோடு நாங்கள் நிற்கிறோம், இந்த பொறுப்பேற்றுக்கொள்றது இருக்குல்ல, அந்த பொறுப்பேற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது தான் எங்களுக்கு கோவமே. அவருக்குமே ஒரு பதட்டம் இருக்குல்ல, 41 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, அது தன்னால நடந்துருச்சு அப்படிங்கறத வெளிப்படையா சொல்லலனாலும் அந்த உறுத்தல் அப்படிங்கறது மனசுக்குள்ள இருக்கத்தானே செய்யும். இல்லங்கிறோம். அதுதான் விஜய் அப்படிங்கிறவரு என்ன செஞ்சாலும் அவர் வந்து நடிகர் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்துக்குள்ள அடக்கப்படுறாரு. அவர் அழுதா அதுவும் நடிகர், அவர் பேசினா சாரி கேட்டா எல்லாமே அவர் நடிகர், எது செஞ்சாலும் ரொம்ப அழகா நடிக்கிறாரு. இந்த கேம்பெயின்லயே பேசினா கூட அது கூட விமர்சனத்துக்கு தான் உள்ளாகுதே தவிர்த்து சொல்றோங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு உதாரணத்தோட நான் சொல்றேன். அவங்க எப்படி எல்லாம் ஸ்கிரிப்டடா கொண்டு போறாங்க. சரி, அவங்க இது வரைக்கும் 2 மாநாடு நடத்தியிருக்காங்க, அதற்கு பிறகு கூட்டங்கள் நடத்தியிருக்காங்க, இதெல்லாம் நடத்திருக்காங்க. இது வரைக்கும் ஒரு இடத்துல அவர் ஈழத்தமிழர்கள் பற்றி பேசினது நீங்க பார்த்திருக்கீங்களா? நாகப்பட்டினம் கூட்டத்தில் அவர் ஈழத்தமிழர்களை பற்றி பேசுவார்னு கூட்டத்தில் வர்றவனுக்கு எப்படி தெரியும்? அவர் என்ன சொல்றாரு? தாயுமான இருந்த ஒரு தலைவரை எழுந்துட்டீங்க. யாரை சொல்றீங்க? அது புரிய வைக்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஏற்பாடு பண்றாங்க. ஒருத்தனை அந்த இடத்துல வந்து கூட்டு வந்துட்டு தலைவர் படத்தை வச்சுக்கோ, இவர் இந்த ஸ்கிரிப்ட பேசும்போது நீ தூக்கி காட்டு. அதுதான் தப்புங்கிறோம். நீங்க நடிக்கிறீர்கள் மக்கள் மத்தியில. நீங்க வரும்போது நடிப்பு அவர் சொல்ற மறைமுகமாவே சொல்லட்டுமே, அவரோட அரசியலா இருந்துட்டு போட்டும். நீங்க பேசுறது உங்களுக்கு தைரியம் இருந்தால் நீங்க நேரடியாக பேசுங்க. நீங்க பிரச்சனை இல்லைங்க, நீங்க அதை பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க வந்துட்டு ஒரு நாடக கோஷ்டி போல் நடந்து கொள்வீர்கள்னா நீங்க நடந்து கொள்ளுங்க, எங்களுக்கு அதுல பிரச்சனை இல்லை. எங்க வரைக்கும் அப்படின்னா உயிர் போன பிறகுமா, உயிர் போன இத்தனை உயிர்கள் போன பிறகு நீங்க அதே போல நடிச்சுக்கிட்டு இருப்பீங்களா? அங்கதானே கேள்வி வருது. நீங்க அதெல்லாம் நடித்த போது நாங்க அதை வந்து கேள்விக்குண்டாக்கல. ஏன் அப்படின்னா இப்ப நீங்க நடந்திருக்கு, ஒரு சம்பவம் நடந்துருச்சு, ஒரு தார்மீக பொறுப்பேற்று நீங்க அங்க வந்துட்டு உங்களால வர முடியலன்னு சொல்றீங்க. உடனடியாக நீங்க சொன்னது போல ஒரு பதட்டத்தில் இருக்கிறாரு, இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அரசியல்னா என்ன புரிதல் இல்ல, மக்களுக்கு எப்படி போய் சேர்க்கணும் புரிதல் இல்ல, வந்துட்டாருங்க. இப்போ அங்க திருச்சி ஏர்போர்ட்ல அவரால் பேச முடியல, ஏன்னாக்கா அவர் என்ன பேசுறதுன்னு தெரியல. திருச்சியில இருந்து இங்க சென்னை வர்றதுக்கு 1 மணி நேரம் இருக்கு. தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு மற்றவர்களோடு கலந்துரையாடி என்ன பேசணுங்கிறத வந்து அங்கேயே பேசியிருக்க முடியும். சரி, பிரஸ்கிட்ட நீங்க பேசினா எதிர்கேள்விகள் வரும், கேள்விகளை எதிர்கொள்றதுக்கு நீங்க பயப்படுறீங்க. சரி, வீட்டுக்கு போயிட்டீங்க. வீட்டுக்குள்ள போன பிறகு ஒரு காணொலி எடுத்து, இப்ப நீங்க எடுத்து விட்டீங்கல்ல, அது போல ஒரு காணொலி எடுத்து மக்களோட நாங்க நிக்கிறோம், நீங்க போய் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்க முடியுமா? முடியாது. நீங்களா எடுத்து போட்டிருக்க முடியுமா? முடியாது, போடல. சரி, உங்களுடைய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் அங்க வந்து நின்றுக்கணுமா இல்லையா? உங்களுக்காக உயிர் போனவர்கள் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் நாங்க அங்க போறதுக்கு நிறைய அதிகபட்சம் ட்ரை பண்ணோம், எங்களை விடவே இல்லைங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டு. இத்தனை கட்சிகள் போயிருக்குங்க. நீங்க உள்ள வந்தீங்க, உங்களை தடுத்து நிறுத்தினார்கள், கைது பண்ணார்கள், ஏதாவது ஒண்ணு இருக்கா? காட்டுங்கிறோம். இத்தனை ஊடகங்கள் பதிவு செஞ்சிச்சுல. புசி ஆனந்த் அங்க வந்தாருங்க, போலீஸ் தடுத்து நிறுத்திச்சு, இல்ல ஆதவர்ஜுனா அங்க உள்ள வந்தாருங்க, தடுத்து நிறுத்திடுச்சு, சொல்லுங்க, காட்டுங்க. வந்தீங்கன்னாக்க நீங்க தடுத்து நிறுத்திட்டாங்கன்னு சொல்லுங்க. எப்படி தடுத்து நிறுத்தினாங்க நீங்க சொல்லுங்கிறோம். நீங்க வராதீங்க அப்படின்னு போன்ல சொன்னா நீங்க வராம படுத்துவீங்களா? எந்த தலைவராவது அது போல செய்வாங்களா? உங்களுக்காக உயிர் போயிருக்கு, நீங்க செய்வீங்களாங்கிற கேள்வி வருது இல்ல. அப்ப இதை தான் நாங்க விமர்சனத்துக்குள்ளாக்குறோம். நீங்கள் ஒரு தவறு செய்கிறீர்கள், அந்த தவறை நாங்கள் தவறுன்னு சொன்னாலே தவறுன்னு சொன்னா எப்படி அர்த்தம்? தவறுன்னு சொல்லக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பாக சொல்லுவோம். பின்னாடி நடந்த விஷயம் அப்படின்னு அவரு ஏத்துக்கல, ஒரு இடத்துல கூட சாரி கேட்கல, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பதிவு பண்ணப்படுது. ஆனா அவர் தவறு அப்படிங்கறத ஒத்துக்கொள்ளாத போதே இவ்வளவு விமர்சனங்கள் வரும்போது என் மேலதான் தப்பு, அப்புறம் என்னப்பா அதான் விஜய ஒத்துக்கிட்டாருல தவறுன்ட்டு, அப்புறம் எல்லாரும் என்ன இதை விடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அப்படிதான் போகும். ஒரு தவறு நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா மக்கள் எல்லோரும் உங்களை மன்னித்து கடந்து போவார்கள். இது போல இனிமே நடக்க மாட்டோம்ங்கிறது விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாடு தான் சார் இருக்கு. யாருக்குங்க விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாடு எங்க இருக்குங்கிறோம்? கரூர் மக்கள் மத்தியில இருக்கா? மக்கள் மத்தியில இருக்கா? ரசிகர் மத்தியில இருக்கா? ரசிகர் மத்தியில இருக்கா? மக்கள் மத்தியில இருக்கா? அந்த கேள்வி. செத்து போனவங்களுடைய 40 பேர் உடலை நீங்க ஒருத்தம் கூட இன்னும் போய் பார்க்கல. அதை போய் ஒத்துக்கணும்ல, அது எங்களோட தவறுங்கிறது ஒத்துக்கணும்ல. நீங்க அதுக்கு பிறகு நடந்த நிகழ்வுகள் எடுத்து பாருங்கிறோம். இப்போ உங்களுக்காக 41 உயிர் போயிருக்கு. உங்களோட வழக்கறிஞர் வந்து என்ன சொல்றாரு? அது எங்கேயோ செத்தவங்களை கொண்டு வந்து இங்க போட்டிருப்பாங்களோன்னு எங்களுக்கு சந்தேகம். இதை விட உங்களுக்காக உயிர் விட்டவனை வந்துட்டு நீங்க அசிங்கப்படுத்த முடியுமா? இதை விட கொச்சைப்படுத்த முடியுமா? உங்களோட வழக்கறிஞர் வந்து சொல்றாரு. புசி ஆனந்த் என்ன சொல்றாரு? எனக்கும் இந்த ஏற்பாட்டுக்கும் சம்பந்தமே இல்லை, அந்த மாவட்ட நிர்வாகிகளை கைது பண்ணிட்டீங்கல்ல, ஏன் மீது ஏன் வழக்கு போடுறீங்கன்னு கேட்கிறாரு. எனக்கும் இந்த நிகழ்வுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு புசி ஆனந்த் சொல்றாரு. நீங்க என்ன பண்றீங்க? ஒரே ஒரு வீடியோ போட்டுட்டு உண்மை வெளில வரும், சிஎம் சார் அப்படின்னு நீங்க கேமரா பார்த்து நடிச்சுட்டு நீங்க போயிட்டீங்க. ஆதவர்ஜுனா என்ன பண்றாரு? இன்னைக்கு தேதியிலங்க இட்லி கடைன்னு ஒரு படம் வருது. அந்த இட்லி கடையை வந்துட்டு ப்ரொமோஷன் எதையும் பண்ணாம நிறுத்துறாங்க. எதுக்காக நிறுத்துறாங்க? இப்படியான ஒரு நிகழ்வு துன்பகரமான நிகழ்வு நடந்திருக்கு, கொண்டாட்டங்கள் நம்ம ஈடுபடக்கூடாது, இதை நிறுத்தணும்னு அவங்களுக்கு இந்த இதுக்கு என்னங்க சம்பந்தம்?
இந்த நிகழ்வுக்கும் அந்த படத்துக்கு என்ன சம்பந்தம்? எல்லாத்தையும் நிறுத்திட்டு அவங்க போயிட்டாங்க இல்லையா? அந்த படம் நல்லா இருக்கு, நல்லா ஓடல, அதெல்லாம் விடுங்க. ஆனா இந்த ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸை மொத்தமா நிறுத்தினாங்களா இல்லையா? கொண்டாட்டங்கள்ல ஈடுபடக்கூடாதுன்னு. ஆதவர்ஜுனா என்ன சொல்றாரு? பாஸ்கெட் பால் விளையாடுறதுக்கு நான் போறேன், டேராடூனுக்கு போறேன்னு போறாரு. உங்களுக்காக 41 பேர் செத்து கிடக்குறான், அவனை போய் பாக்குறதுக்கு வக்கு இல்ல. நீங்க விளையாடுறதுக்கு போறேன்னு போயிட்டு நீங்க டெல்லியில போய் யார் காலில் விழுவுறீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? அப்ப இதெல்லாம் செஞ்சுட்டு இத நாங்க விமர்சனம் செய்ய கூடாதுன்னு சொன்னா என்ன தரப்புல இருக்கிறவங்க கிட்டயே அதை பத்தி நான் விசாரிச்சுட்டேன். டைரக்டா கேட்டதுக்கே அது இந்த நிகழ்வுக்கு முன்னாடியே அவர் வந்து அந்த நிகழ்வுக்கு கேன்சல் பண்ண முடியாதா? கேன்சல் கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. இவர் தான் போய் விளையாட போறாரு. போனாலே பாஜக தலைமையை பார்க்கணும்ன்றதுதான் ஒரு இவர் போய் தான் விளையாடுறாரா? கட்டமைக்கப்படுது. இவர் போய் தான் விளையாடுறாரா? இவர் வந்துட்டு விளையாட போறாரா? இவர் விளையாட்டு வீரரா? இவர் போகலன்னா அந்த நிகழ்வு ரத்தாயிடுமா? இல்ல அதான் சார், இது எதுவுமே இல்ல. 41 பேர் செத்து இருக்கும் போது நீங்க நின்றுக்கணுமா இல்லையா? நிக்காம நீங்க போறீங்கன்னாக்கா அதுக்கு பின்னாடி அர்த்தமே இல்லன்னு சொல்றீங்கன்னா என்ன அர்த்தம்? இல்ல சார், அர்த்தம் இல்லன்னு சொல்லல. இங்க இருந்து டெல்லிக்கு போனாலே பாஜக தலைமையை தான் பார்க்க போறாங்க அப்படிங்கிற ஒரு வேற என்னன்னு சொல்லுங்க. வேற என்னன்னு சொல்லுங்க. டெல்லில உங்களுக்கு வேற எந்த வேலையும் இருக்காதா? வேற என்ன வேலைன்னு சொல்லுங்க. 41 உயிரை விட டெல்லில ஏதோ ஒரு எமர்ஜென்சினே போறாருன்னு வெச்சுக்கோங்க. என்ன எமர்ஜென்சி சொல்லுங்க. நீங்க சொல்லிட்டு போறது என்ன? அதாவது தமிழகத்தை சேர்ந்த ஏதோ ஒரு கட்சி நிர்வாகிகள் எதற்காகவோ டெல்லிக்கு போனா பாஜகவை தான் பார்க்க போவாங்களா? நாங்க சொல்றோங்க. இப்போ ஸ்டாலின் அவர்கள் மீது நாங்க விமர்சனம் வச்சோம். நீங்க நிதி ஆயோக் கூட்டத்துக்கு உள்ள போகும்போது நிதி ஆயோக்கு போகாதீங்க, நீங்க எல்லா முதல்வருக்கும் லெட்டர் எழுதுன நீங்க உதயநிதி மீது ஒரு ரைடு விட்டோன்னு நீங்க போய் உட்காந்தீங்களே, நாங்க ஸ்டாலின் மீது விமர்சனம் வச்சோம். அதே விமர்சனத்தை நீங்களும் வச்சீங்களா இல்லையா? அவர் போய் உள்ள நிதி ஆயோக்ல போய் உட்கார்ந்தோன்னு நீங்களும் அதே விமர்சனத்தை வச்சீங்களா இல்லையா? ஏன் வச்சீங்க? அப்ப நீங்க சொல்லல இல்ல அவர் ஒரு முதல்வராக போறாருன்றதுக்கு என்ன ஆதாரம் சார்? நீங்க வேற எதுக்காக போனீங்கன்னு சொல்லுங்க. இல்ல அதுதான் என்ன ஆதாரம் இருக்குன்ற அடிப்படையில நீங்க எல்லாரும் சொல்றீங்க. உலகம் மொத்தத்துக்கும் தெரியும். உலகம் மொத்தத்துக்கும் தெரியும். டெல்லிக்கு போனாலே பாஜகவை பார்க்க தான் வேற போறோம். எப்படி சார் அதை ஏத்துக்க முடியும்? ஒரே ஒரு காரணம் தாங்க. 41 பேர் செத்து கிடக்கும் பொழுது நீங்கள் விளையாட்டுக்காக போனேன்னு சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு நீங்க சொல்லுங்க. அப்ப வேற எதுக்காக போறீங்கங்கிற கேள்வி வரும்ல. உங்களை நீங்க போகாம இருந்தா அந்த விளையாட்டு அப்படியே தடைபட்டு நின்று போயிடும், உலகம் சுத்தாம நின்று போயிடும். இல்ல அப்ப நிறுத்திட்டு நீங்க வரணும்ல. நான் அதுக்கு தான் இட்லி கடை உதாரணமா சொன்னேன். அந்த படம் அதுக்கும் உங்களுக்கு சம்பந்தமே இல்லை. ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் நிறுத்தினாங்களா இல்லையா? ஏன் நிறுத்தினாங்க? ஒரு மனிதாபிமானம் ஒண்ணு இருக்குல்ல. அப்ப உங்களுக்கு சுத்தமா மனிதாபிமானம் இல்லைன்னு சொல்றீங்க, அவ்வளவுதானே? அதுதான் அர்த்தம். 2ல் 1. நீங்க வந்துட்டு டெல்லியில தலைமையில வேற யாராவது போய் பார்க்க போறதா அர்த்தம். அப்படி இல்லையா? உங்களுக்கு ஒரு துளி அளவு கூட மனிதாபிமானம் இல்ல, நீங்க வந்துட்டு விளையாட்டுக்காக தான் போறீங்கன்னாக்க 2 இது 2ல எதுன்னு சொல்லுங்க. ஏன்னா அவங்க ஓபனா சொல்றதுக்கு முன்னாடியே டெல்லில இருந்தே ஒரு குழு அனுப்புறாங்க. அவருக்கு இப்ப இசட் பாதுகாப்பு கொடுக்கணும். டேராடூனுக்கு போறதுக்கு பெங்களூர் வழியாவும் ஃளைட் இருக்கு, மற்ற இடங்கள் வழியாவும் ஃளைட் இருக்கு. நீங்க ஏன் டெல்லிக்கு நீங்க ஒரு இடத்துல இருந்து எப்படி பயணப்பட்டு இன்னொரு இடத்துக்கு போறாங்கன்ற ரூட் மேப் எல்லாமா சார் நம்ம செக் பண்ணிட்டு இருக்கோம்? செக் பண்ணணுங்க. அரசியல்வாதிகள்கிட்ட செக் பண்ணி தான் ஆகணும். நீங்க நாங்கள் சந்திக்காத போது நீங்க இதே ஆதவர்ஜுனா காசு கொடுத்து எழுத வச்சார். சீமான் அண்ணன் யாரையும் சந்திக்காத போது அவர் வந்துட்டு சபரீசனை சந்திச்சிட்டாரு, பொட்டி வாங்கிட்டாரு. இதே ஆதவர்ஜுனா காசு கொடுத்து எழுத வச்சார். என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் எழுதி வச்சீங்க? அப்ப நீங்க கேள்வி கேட்கல. யாரும் ஆதவர்ஜுனா அவர்களே எப்படி நீங்க எழுத வச்சீங்கன்னு கேள்வி கேட்கல. நீங்கள் சொல்லும் போது அது குறைகளை நாங்க ஏத்துக்கணும், நாங்க வந்துட்டு அப்படியே பணிஞ்சு போயிடணும், நீங்க சொல்றதெல்லாம் ஆமான்னு ஒத்துக்கணும் இல்ல. ஆனா அதே இது கண்ணுக்கு எதிராக நடக்கும்பொழுது, இப்படியான ஒரு இக்கட்டான சூழல் இருக்கும்பொழுது நீங்க சொல்றதை நாங்க எதிர்கேள்வியே கேட்க கூடாதுன்னு என்ன அர்த்தம்? கண்டிப்பா கேட்போம். நீங்க நடக்கக்கூடிய சம்பவங்களை எல்லாம் எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா இவர்கள் எல்லாம் மனிதர்களாங்கிற கேள்வி வரதான் செய்யும். அப்ப அந்த கோபத்தின் வெளிப்பாடு உச்சகட்டமாக வெடிக்கும் பொழுது உங்களை கீழ்த்தரமாக விமர்சனம் செய்வாங்களான்னா கண்டிப்பா செய்வாங்க. ஏன் உங்க ஆளுங்க என்ன பண்றீங்கிறது தான் கேள்வி. சீமான் அவர்கள் அவங்க என்ன சொல்றாங்க ஆரம்பத்துல, இந்த விஷயத்துல விஜய் அவர்களே ரொம்ப மன வருத்தத்துல இருப்பாங்க, தம்பிக்கு என்னுடைய அனுதாபங்கள், உயிரிழந்த குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் அப்படின்னு பதிவு பண்றாரு. ஒரு 7 நாட்கள் இதுவரைக்கும் தற்போது வரைக்கும் விஜய் போகல. கண்டிப்பாக வந்து அது கேள்விக்கு உட்பட்டதுதான். அதற்கு நான் இப்ப எதுவுமே சொல்லல. நான் கேட்கறது, இதே சீமானவர்கள் ஒரு நேரத்துல விஜய்க்கு ஆதரவாகவும் மற்றொரு நேரத்துல விஜய் எதிர்த்தும் கருத்து பதிவு பண்றாரு. எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க விஜய்க்கு ஆதரவா பேசுறீங்களா இல்ல வந்து எதிர்த்து பேசுறீங்களா? என்ன மாதிரியான நிலைப்பாடு இது? நான் திரும்பவும் சொல்றேன், விஜய்க்கு ஆதரவாக அரசுக்கு ஆதரவாக நாங்கள் இல்லை, மக்களுக்கு ஆதரவாக நிக்கிறோம். அப்படி ஒரு துக்ககரமான சம்பவம் நடக்குதுங்கும் போது முதல் ஆளாக குரல் கொடுத்தது அண்ணன் சீமான் தான். மேடை ஏறும்போதே அவருக்கு தெரிஞ்சிருச்சு இந்த போல வந்துட்டு இறப்புகள் நடந்துருச்சுன்னு. முதல் ஆளாக இரங்கல் செய்தி கொடுத்ததும் நடிகர் விஜய் அவர்கள் மிகுந்த மன வருத்தத்தில் இருப்பார் அப்படிங்கறத பதிவு பண்ணதும் அண்ணன் சீமான் அவர்கள் தான். அதனுடைய பிரதிபலிப்பு உங்கள்கிட்ட கொஞ்சமாவது இருக்காங்கிறதான் கேள்வி. நீங்க என்ன பண்றீங்கிறது இருக்குல்ல. அதன் அடுத்து ஒரு கட்சிக்காரனை இறந்துட்டான்னு வச்சுக்கோங்க, உங்களை பார்க்க வந்தவன் கட்சிக்காரனா இருக்கான் இல்ல, உங்களை பார்க்க வந்தவர்கள் இறந்து விட்டார்கள். அவன் கட்சிக்காரனே இருக்கான், கட்சிக்காரன் இறந்திருக்கான். எத்தனை பேர் இறந்திருக்கான்? அப்ப அவனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய இறுதி மரியாதைங்கிறது என்ன? ஒரு கட்சியாக எந்த கட்சியா இருந்தாலும் கட்சி கொடியை போர்த்தி அவனுக்கு உடலுக்கு மரியாதை செலுத்துவாங்களா? ஒரு மாலை வாங்கி போடுவாங்களா? கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஓட்டுவாங்களா? ஒரு மெழுகுவத்தி ஏந்தி ஒரு ஊர்வலம் போவாங்களா?
உங்களை கரூர் கூட உடலைங்கிறீங்க. யாரையுமே உடலையா? ஒருத்தனை கூட உள்ள விடலையா? கரூருக்குள்ளே எல்லாரையும் தடை பண்ணிட்டாங்களா? இல்ல அவங்க பர்மிஷன் கேட்டிருக்கோம். பர்மிஷன் விஜய்க்கு கேட்டிருக்கீங்க. மாவட்ட தலைவரோ அங்க இருக்கிற ஒன்றிய தலைவரோ யாருமே உள்ள விடலையா? மற்ற கட்சிகள் எல்லாரையும் விடும்போது உங்களை மட்டும் தடுத்து நிறுத்திட்டாங்களா? அப்படி இல்ல. சரி, அப்படியே தடுத்து நிறுத்திட்டாங்க, மொத்தமா தடுத்து நிறுத்திட்டாங்க. நீங்க மற்ற மாவட்டங்கள்ல, இப்ப நாகப்பட்டினத்துல இல்ல நீங்க வந்துட்டு நாமக்கல்ல இல்ல சென்னையில இருக்கக்கூடிய தாவேக தொண்டர்கள் ஒருத்தன் போஸ்ட் ஓட்டான்னு காட்டுங்க, கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஒருத்தன் ஓட்டினான்னு காட்டுங்க. ஒரே ஒரு நிகழ்வு அஞ்சலி செலுத்துகிறோம் அப்படின்னு ஒரு மெழுகுவத்தி எடுத்து எழுதி கொளுத்தி வச்சதை காட்டுங்க. ஏன் நடக்கல? ஏன் நடக்கலன்னா உங்களுக்கு தலைமையில இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வரணும் ஒவ்வொன்றுக்கும். இல்ல மனிதாபிமானங்கிறது மனசுக்குள்ள இருந்து வர வேண்டாமா? அதுவாது எந்த தலைமைன்னு சொல்லிடுறீங்களா சார்? இல்ல நீங்க ஆதவர்ஜினாட்டேந்தோ இல்ல வந்துட்டு அங்க ஜான ஆரோக்கிய சமிட்டேந்தோ வரணும். வேற யார்ட்டேந்து வரணும்? விஜய் எப்படி உங்களுக்கு வந்துட்டு வழி நடத்த போறதுல அவருக்கு வழி நடத்துறதுக்கு உண்டான எந்த தகுதியும் இல்லை. ஜான ஆரோக்கிய சாமி தான் உங்களை வழி நடத்தணும். என்ன போஸ்ட் அடிக்கணும், என்ன டிசைன்ல வரணுங்கிறது அவர் தான் சொல்லணும். ஒருத்தனுக்கு மனிதாபிமானம் இல்லை. எந்திரிச்சு கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிறோம் ஒருத்தன், ஒரே ஒரு கூட்டம் 10 பேர் சேர்ந்து நின்று ஒரு மெழுகுவத்தி ஏற்ற முடியாதா? ஏற்ற முடியாதா? பண்ணியிருக்கீங்களா இது வரைக்கும்? ஏன் பண்ணல? அப்ப மக்களுக்காக நிற்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி அதை கேள்வியாக கேட்கும், அந்த விமர்சனங்களை வைக்கும். அண்ணன் சீமான் அவர்களும் சரி, நாங்கள் எதிர்பார்க்கிறது தானே. உங்களுக்கு ஒரு விபத்து நிகழ்ந்துருச்சுங்க, அந்த விபத்துல போயிட்டு விஜய் அவர்களை அடிக்கணும்னா, அவரை வந்துட்டு வீழ்த்தணும்னா, இதை காரணமாக கொண்டு அவரை கூட்டணி கட்சிகளை இழுத்துக்கணும்னா நாங்க பாஜக கிடையாது, நாங்க அதிமுக கிடையாது. அவரை எதிர்த்து வீழ்த்தணுங்கிறதுக்கு வந்துட்டு கொண்டு போறதுக்கு நாங்க திமுக கிடையாது. மக்களுக்காக நிற்கக்கூடிய கட்சி நாம் தமிழ் கட்சி. அப்ப என்ன சொல்றோம்? நீங்கள் மக்களுக்காக இந்த செயல்பாடுகளை செய்யுங்கள், உங்களை வழி நடத்துறோம், வழிகாட்டுறோம். ஒரு மூத்தவராக அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றார், நீங்கள் எதையுமே கேட்காமல் இருக்கிறது சரி, நீங்க ஏதோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அறிவுரை சொல்றதுக்கு நாங்க வந்துட்டு ஆள் இல்லை, நீங்க பண்ணிக்கோங்க. ஆனா மக்களுக்காக நீங்க என்ன பண்றீங்கிறது கேள்வி எழுப்பக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? இதெல்லாம் விமர்சனத்திற்குட்பட்டது, கேள்விக்குட்பட்டது. இதையெல்லாம் தாண்டி இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே விஜய் தான் பொறுப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதல. நீங்க சொன்னீங்க ஆரம்பத்துல குறிப்பிடும் போது எங்களுக்கு 1 மணி நேரம் கொடுப்பாங்க டைம், அதை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா 1 நிமிஷம் பேசினா கூட சீமான் அவர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணிடுவாங்கன்னு. இவ்வளவு நேரம் தாமதம் படுத்திருக்காங்க. ஏன் காவல்துறை ஒரு ஸ்டெப் எடுத்து உடனே அதை ஸ்டாப் பண்ணல? அரசு என்ன செஞ்சிருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க. தாவேக நிர்வாகிகள் இதுக்கு பதில் சொல்லணும். அரசு உங்களை தடுத்து நிறுத்தி இருக்கணுமா? விஜய் உள்ள விட்டுறக்கூடாதா? விஜய் வந்துட்டு அங்கே தடுத்து நிறுத்தி வண்டியை பின்னாடி போங்கன்னு சொல்லி இருக்கணுமா? அல்லது இன்னொரு 1000 காவலர்களை போட்டு தடியடி நடத்தி இவர்கள் எல்லாத்தையும் வந்துட்டு கலைச்சிருக்கணுமா? அல்லது அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் அரசு தண்ணி கொடுத்து சாப்பாடு கொடுத்து, ஒரு தயிர் சோறு கூட கொடுக்க முடியாது நிக்கிறவங்களுக்கு அரசு சாப்பாடு கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இங்க 10,000 பேருக்கு மேல அனுமதி கிடையாதுங்க, டேக் போட்டு எல்லாரையும் அனுப்பிச்சு வச்சு 10,001வது வர்றவங்களை வெளில தள்ளி இருக்கணுமா? அரசு என்ன செய்து இருக்கணுங்கிறத தாவேக நிர்வாகிகள் விளக்கணும். சரி, இது எல்லாத்துக்குமே தாவேக மட்டுமே ஏன்னா அரசு கட்டுப்பாடு விதிக்குது, காவல்துறை கட்டுப்பாடு விதிக்குது. மீறது யாரு? மீறது கரெக்ட். மீறது மீறிட்டாங்க. அப்ப காவல்துறை என்ன பண்ணணும்? நடவடிக்கை எடுக்கணும். ஏன் எடுக்கல? அத்தனை பேர் எடுக்கல, தவறு. அரசு பண்றது தவறு, காவல்துறை பண்றது தவறு. எப்போ? தாவேகாவையும் சொல்லுங்க, காவல்துறையும் சொல்லுங்க, அரசையும் சொல்லுங்க. ஏன் விஜய் மீதான மட்டும் விமர்சனம் மட்டும் மேலோங்கி எழுது? நான் சொல்றத கேளுங்க. தவறு செய்யறாரு, இந்த தவறுக்கு வழக்கு பதிவு செய்யல, அவர் கைது பண்ணல அப்படிங்கிறது அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆனா தவறு செஞ்சவர் யாரு? தவறு செஞ்சது யாரு? தாவேக நிர்வாகிகளும் விஜய் அவர்களும் தானே. இப்ப நான் சொல்றேன், இதே கேள்வி எடுப்போம். இதே கேள்வி 10,000 பேர், நான் அதை விடுங்க, கூட்டம் நடந்துருச்சு, சம்பவம் நிகழ்ந்துருச்சு, அது வரைக்கும் நான் வந்துட்டு தாவேகாவை குறை சொல்லல. ஏன்னா எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் தனக்கு வந்துட்டு கூட்டம் அதிகரிக்கணுங்கிறதுலாம் எல்லா அரசியல்வாதியும் இருப்பான். விஜய் எந்த மாற்று இதுவும் கிடையாது, அவர் வந்துட்டு மனித புனிதரும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, அவரை விட்டுருவோம். அது வரைக்கும் நடந்த சம்பவங்கள்ல பிரச்சனை இல்ல. ஆனால் நீங்கள் எப்படி பொறுப்பேத்துக்கிறீங்கன்னு இருக்குல்ல, ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப வந்துட்டு நீதிபதி அவர்கள் கேட்டிருக்கிறார், இது வரைக்கும் வேற எந்த ஊடகங்களும் யாரும் கேட்காத கேள்வி. 2 பேர் உங்க பஸ்ல அடிபட்டு கீழே விழுந்தானே, அது ஹிட் அண்ட் ரன் கேஸ் இல்லையா, ஏன் வழக்கு பதிவு இல்லைன்னு கேட்டு சரியான கேள்வி. காவல்துறை மீது, காவல்துறை மீது. அப்ப காவல்துறையும் காவல்துறை வந்து காவல்துறை செய்வது தவறு. காவல்துறை முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல இருக்கு சார். அப்போ வந்து திமுக பயப்படுறாங்களா? இந்த மாதிரியான ஒரு வழக்கு பதிவு பண்ணிட்டா உங்களுக்கு சிம்பத்தி ஆயிரும் அப்படின்னு பயப்படுறாங்களா? அதனால வந்து உங்களுக்கு ஓட்டு ஏறிரும், அவங்க வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களா? தொடை நடுங்குகிறது திமுக. இல்லன்னா வழக்கு பதிவு சேர்ந்த காலகட்டத்துக்கு இந்நேரத்துக்கு எல்லாரையும் கைது பண்ணிருக்கணும். ஏன் கைது பண்ணல? திமுகவுக்கு தொடை நடுங்குகிறது. ஒருபொழுதும் ஒரு இவர்களை கைது செய்து விட்டால் நாம வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு பாப்புலாரிட்டி கொடுத்துருவோம், நாம வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு இது தேடி கொடுத்துருவோம் அப்படிங்கிறது போல திமுக தொடை நடுங்குகிறது. இல்லன்னா கைது பண்ணி நேரம் உள்ள போட்டுருக்கணும். அத்தனை பேர் நீங்க ஹிட் அண்ட் ரன், இப்ப இந்த கேள்வியில எடுத்து பாருங்க, ஹிட் அண்ட் ரன் கேஸ் அவங்க மேல பதிவு பண்ணிருக்கணும். இது காவல்துறை மீது இருக்கக்கூடிய விஷயம். ஆனா ஒரு விஜயாக அவர் வந்துட்டு ஓட்டிட்டு போறாங்க, 2 பேர் அடிபட்டு உழுவுறான்னா முதல் வேலை மனுஷனா என்னங்க பண்ணுவான்? வண்டியை நிறுத்தி என்னங்க ஆச்சு, என்ன ஆச்சுன்னு கேட்பானா இல்லையா? கேட்டீங்களா நீங்க? இப்ப இந்த கேள்வி கேட்க கூடாதுன்னா என்ன அர்த்தம்?
இப்ப விஜய் அதை செஞ்சாரு. இந்த கேள்வியை கேட்க கூடாதுன்னு எங்களை சொல்றீங்கன்னா என்ன அர்த்தம்? இந்த கேள்வியை கேட்டா நாங்க திமுக பொட்டி வாங்கிட்டோம் நீங்க எங்களை விமர்சிக்கிறீங்கன்னா நீங்க யாரு? கேட்க கூடாது அப்படிங்கறத யாருமே சொல்ல முடியாது சார். ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா நம்மளுக்கே பதறும், என்ன ஆச்சுன்னு உடனே இறங்கி போய் பார்ப்போம். பல பேர் கருத்து சொல்றாங்க. இதே விஜயகாந்த் அவர்களா இருந்தா உடனே கீழே இறங்கி போய் யாரா இருந்தாலும் பாப்போம். விஜயகாந்த் விடுங்க, யாரு எந்த தலைவனா, நீங்க தலைவர்களை விடுங்க. நீங்களும் நானும் வண்டி ஓட்டிட்டு போறோம், திடீர்னு ஒருத்தன் அடிபட்டுட்டான், நம்ம மீது தவறு இல்லை ஏதோ ஒண்ணு, ஆனா அடிபட்டுட்டானா இறங்கி போய் பார்ப்போமா இல்லையா? என்ன ஆச்சுன்னு ஓடி போய் பார்ப்போமா இல்லையா? அந்த இரக்கம் மனிதாபிமானம் இல்லையா? அது மனிதாபிமானம் இருக்காங்கிறது தான் கேள்வி. இந்த விமர்சனங்களை தான் நாங்க முன் வைக்கிறோம். அப்ப அது வந்துட்டு விஜய் வீழ்த்தணும்னா அவர் இதுங்கிறது அவர் மீதும் இருக்கக்கூடிய அக்கறை தான், அந்த மக்கள் மீதும் இருக்கக்கூடிய அக்கறை தான் எங்களுக்கு. இந்த கோபம் எல்லாமே என்னன்னாக்க இனிமேல் இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான். இப்ப நீங்க பண்ணக்கூடிய விஷயங்களை தவறை உணர்ந்து இனிமே அது மாதிரி பண்ண மாட்டோம் நீங்க திருந்தி கொண்டால் இனிமே அதை தவிர்க்கலாம். ஆனா எங்க மீது என்ன தவறு இருக்கு? நாங்க அந்த குறிச்ச இடத்துல போய் பேசினதை தவிர எங்க மீது என்ன தவறு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்குறீங்கன்னா, உண்மை வெளிப்படும், சதிகள்லாம் வெளிப்படும் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னாக்க உங்க மீது ஒரு துளி தவறு இல்லையா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. அப்ப நீங்க ஏத்துக்கலன்னா இன்னொரு டிசாஸ்டருக்கு நீங்க உருவாக்குறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் வழிவகுக்கிறீர்கள், பாதை போட்டு கொண்டு இருக்கிறீர்கள். இது முதல் சாவு இல்ல, விஜய்க்காக விழக்கூடிய முதல் சாவு இது இல்ல. கத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? இதை எப்படி திருப்பி நடக்கும் அப்படின்னு சொல்றீங்க? இது முதல் சாவு அல்ல, விஜய்க்கு நடக்கக்கூடிய முதல் சாவு இல்ல. மதுரை மாநாட்டுல 5 பேர் செத்துருக்காங்க, விக்கிரவாண்டியில டிராவல் பண்ணி வரும்போது உயிரிழப்பெல்லாம் வந்து அது எப்படி தடுக்க தேவையில்லையா? ஒரு தலைவனாக தடுக்க தேவையில்லையா? டிராவல் பண்ணி வராங்க ஒரு தலைவனாக மேடையில் ஏறி, நான் சொல்றேன் எப்படி தடுத்திருக்கலாம்னு சொல்றேன். மேடையில் ஏறி என்னுடைய உண்மையான தொண்டர்கள் யாரும் இது போல கரண்ட் கம்பத்துல ஏறுறது, இது போன்ற விஷயங்களை செய்வது, தாவி குதிக்கிறது, இது போன்ற அநாகரிகமான செயல்கள்ல சொல்லல. எந்த மேடையில சொல்லிருக்காரு? மேடையில சொன்னாங்க. எந்த மேடையில சொல்லிருக்காரு? அவரு ஒரு மாநாடு அனௌன்ஸ் பண்றாரு, ஒரு கேம்பெயின் அறிக்கையா வந்துட்டு பேச்சு கூடுறது கிடையாது. அது வந்துட்டு அவர் கைப்பட எழுதுறாரா? சார் அது இல்ல, அது பொறுப்பேற்கிறது. நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒரு அறிவிப்பு வெளியில வருதுன்னா சீமானன் அவர்களுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லாம வெளில வந்துருமா? அறிவிப்புங்கிறது வேறங்க, நீங்க ஏறி மேடையில் நின்னு ஒரு அன்பு கட்டளை இடுறதுங்கிறது வேறையா இல்லையா? எத்தனை பேர் அந்த அறிவிப்பை படிக்கிறாங்கிறீங்க? அந்த அறிவிப்படி நடக்கலன்னு தெரியுது இல்ல? நீங்க அறிவிப்பு கொடுத்தீங்க, அந்த அறிவிப்பின்படி இவர்கள் நடக்கலங்கும் போது கண்டிக்க வேண்டியது ஒரு தலைவனோட இது இல்லையா? ஒரு தலைவனாக உங்களுடைய பொறுப்பு இல்லையா அது? இது போல நடக்க கூடாதுங்க, நான் அன்பு கட்டளையா இடுறேன் சொல்ல முடியுமா முடியாதா? இவர் சொன்னா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அப்படியே இல்ல. அதிகபட்சம் இப்ப நான் சொல்றேன், என்னுடைய கட்சி நபர்கள் எல்லோரும் இது போன்ற தவறுகளில் ஈடுபடுபவர்களை உடனடியாக தடுக்க வேண்டும். சொன்னா ஏறவங்களை பக்கத்தில் நிக்கிறவங்க புடிச்சு இறக்குவாங்களா இல்லையா? புடிச்சு இறக்குவாங்களா இல்லையா? என் கட்சி பேர் கெட்டு போதுரா, இறங்கடா கீழே அப்படின்னு சொல்லி உன் கட்சி நிர்வாகிகள் நிறுத்துவானா இல்லையா? இந்த அறிவுரையை எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லியிருக்காருன்னு சொல்லுங்க. அது ஏத்துக்கிறது அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில இருக்கு, அவங்களுடைய மனநிலையை பொறுத்துதான். அதுக்காக ஒட்டுமொத்தமா நம்ம விஜய் மனநிலையை உருவாக்க வேண்டியது ஒரு தலைவனுடைய கடமை. நீங்க நாம் தமிழர் கட்சியில இதே போல கூட்டங்கள் நடக்கும்போது எடுத்து பாருங்கள் எப்படி நடக்குது. ஒரு நேர்த்தி குறைவு எங்கேயாவது ஒரு இடத்துல நடக்குதா? ஒரு பெண் நெருக்கப்பட்டால் அப்படிங்கிற எங்கேயாவது ஒரு இடம் இருக்குதா? மூச்சு விட முடியாம எங்கேயாவது வந்து ஏறி குதிச்சான் இருக்கா? மரத்துல ஏறினா, இது கம்பத்துல ஏறினா, ஏதாவது ஒரு இடத்துல காட்டுங்க. சார் விஜய்க்கான ரசிகர்கள் கொஞ்சம் ஹைப்பா இருக்காங்கன்றதை ஏத்துக்கிட்டு தான் சார் இருக்கிறாங்கங்கும் போது அதை வழிநடத்த வேண்டியது உங்கள் கட்சியினுடைய கடமை. அரசியல் மயப்படுத்துங்கள், ரசிகர்கள் கூட்டமாக வச்சிருக்காதீங்க நாங்க சொல்லும் போது எங்க மேல ஏன் கோவப்பட்டீங்க? அப்போ இப்ப இந்த விமர்சனங்கள் நாங்க முன்னாடியே வச்சோம்ல, இதே போல நாங்க முன்னாடியே விமர்சனம் வச்சோம்ல. நீங்கள் வாகனத்துல வரும்போது நாம் தமிழர் கட்சியுடைய தொடர் குற்றச்சாட்டு அவங்க வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்க, விஜய் ரசிகர்கள் விஜய் சொல்றதையும் கேட்க மாட்டேன்றாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. நாம் தமிழர்ல அண்ணன் சீமான் அவர்கள் அவங்களே வந்து விஜய் ரொம்ப அழகா தான் ஹேண்டில் பண்றாரு, ஆனா நீங்க தான் உங்க கட்சி நிர்வாகிகள் விஜய் வந்து ஒருமையில பேசுறீங்க, அப்ப நீங்களும் ஏத்துக்கல அப்படின்ற மாதிரியான கருத்து தானே? எங்கள் அண்ணன் அறிக்கை விட்டுருக்காரா நீங்க விஜயை திட்டக்கூடாது, விஜயை பேசக்கூடாதுன்னு அறிக்கை புரியலையே. அறிக்கை விட்டுருக்காரா சொல்லுங்க. கட்டுப்பாடுங்கிறது என்னங்க? ஒரு கட்சியினுடைய கட்டுப்பாடுங்கிறது என்ன? ஒருமையில பேசுறதுதான். ஒருமையில் பேசுறது பேசக்கூடாது கூட அண்ணன் சீமான் அவர்கள் தான் அறிக்கையில் விடுறாங்க. ஒரு விஷயங்க, ஒருமையில் பேசக்கூடாதுங்கிறது எல்லாரும் சொல்றாங்க, யாரும் வந்துட்டு அதை மறுக்கிறது இல்ல. அதை தாண்டி கோபமாக சில வார்த்தைகள் வருமானா வரதான் செய்யும். அதை ஏற்றுக்கொள்ள முடியலைன்னா நீங்க அரசியல்வாதியாக ஆவதற்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா உங்கள் மீது இருக்கக்கூடிய கோபத்தின் ஆற்றாமையின் வலிதான் மக்கள் மீது இருக்கக்கூடிய விஷயம் தான். பேசுனத விமர்சனத்துக்கு உட்படுத்தல. நான் என்ன கேக்குறேன், விஜய் அவர்கள் ஒரு அறிவுரை சொல்றாரு, அவங்களுடைய தொண்டர்கள் கேட்கல அப்படின்னா அங்க ஹைப்.
ஆனா அதுவே சீமானவர்கள் ஒரு விஷயத்த சொல்றாங்க, அது உங்களுடைய எங்க தொண்டர்கள் சொல்லிருக்காங்க கேட்கல காட்டுங்க. அப்படின்னா விஜய் அது hype விமர்சிக்க இல்லையா? விஜய் திட்டக்கூடாதுங்கிறது சீமானண்ணே எங்க சொல்லிருக்காரு இல்ல விஜய் திட்டக்கூடாதுன்னு யாருமே சொல்லல. அவ்வளவுதான். அதுதான் நடக்குது. இல்ல அப்புறம் என்ன விஜய் பிரச்சனை உங்களுக்கு? சீமானவர்களே ரொம்ப நார்மலா தானே ஹேண்டில் பண்றாரு விஜய. நீங்க பெருசாக நான் விமர்சிச்சு இன்னும் சொல்றேன் இப்பொழுதுதான் அண்ணன் சீமான் அவர்கள் விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்கிறார் விஜய் அவர்களை. ஏன் நீங்கள் இந்த ஒரு வார காலமாக உங்களுக்கு சீமான் அண்ணனுக்கு விஜய் அன்புமிக்க தம்பிங்க, எங்களுக்கு விஜய் வந்துட்டு அண்ணன் கிடையாது. அதான் வித்தியாசம். எங்களுக்கு விஜய் அண்ணன் கிடையாது. சீமான் அவருக்கு அவர் வந்துட்டு ரொம்ப அன்பு மிகுந்த தம்பி. அதனால அவர் வந்துட்டு பாசத்தோட அவர் வந்துட்டு அரவணைச்சு கொண்டு போய் இவனை கரை தேர்த்துவோம்னு நினைக்கிறார். ஆனா அதற்கு நீங்களும் வழி கொடுக்க மாட்டீர்கள், அதன்படியே நீங்க வந்துட்டு ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள், அவருடைய அறிவுரையும் கேட்க மாட்டீங்க, மக்களுக்கு மீண்டும் வந்துட்டு கெடுதலை விளைவிப்பீங்கன்னா எங்களுக்கு விஜய் அண்ணன் கிடையாது இல்ல. நாங்க ஏன் விஜய்க்கு வந்துட்டு வக்காலத்து வாங்கணும்? அப்ப கேள்விகளை கேட்க தான் செய்வோம். சரி, இப்போ இந்த விஷயத்துக்குலாம் அப்பாற்பட்டு இப்போ இந்த விஷயத்துல முழுக்க முழுக்க விஜய் தான் பொறுப்பு எடுத்துக்கணும். ரெண்டு பேரும் பொறுப்பு தாங்க. அரசும் பொறுப்பு, விஜயும் பொறுப்பு. எப்படி இல்லைன்னு சொல்லுவீங்க? இருவரும் பொறுப்பு தான். அதுல அரசனுடைய பொறுப்பை விட அதிகமான பொறுப்பு விஜய்க்கு இருக்கிறது. அந்த விஜய் பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் இனிமேல் இது போன்ற ஒரு தவறை நடக்காம தடுக்க முடியும். எங்களுடைய வேண்டுதல் எல்லாமே அதுதாங்க. எங்களுக்கு தேவையானது இன்னும் ஒரு முறை இது போல ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட நான் கொடுத்த பேட்டியில சொல்லியிருந்தேன், நீங்க வாகனத்தை ஓட்டிட்டு போகும்போது இப்படி ரெண்டு பக்கமும் ஓட்டிட்டு வர்றாங்கன்னா ஒரு தலைவனாக வாகனத்தை ஒரு நொடி நிறுத்தி என்னுடைய தொண்டர்கள் இது போல வரக்கூடாதுங்க, நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை எடுத்துட்டு போயிருந்தீங்கன்னா அத்தனை பேரும் நின்றுப்பான். நிக்கலையா, நீங்க வண்டியை எடுத்து நான் போக மாட்டேன்னு நிறுத்த முடியும். அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நீங்க தானே ஆரம்பத்துல சொன்னீங்க எங்களுக்கான தொண்டர்களை நாங்க நிரூபிக்கிறோம். நிரூபிக்கிறதுங்கிறது அரசியலுக்காக நீங்கள் லாபத்துக்காக தான் பண்றீங்க அப்படின்னா அது தவறுன்னு சொல்றோம். நீங்க வாகனத்தின் பின்னாடியே ஓட்டி நீங்க அவ்வளவு தூரம் என்னங்க நடந்துருச்சு, நிகழ்வு நடந்துருச்சு, 40 பேர் கிட்டத்தட்ட இறந்துட்டாங்கன்னு பதிவு வந்துருச்சு. இவர் சென்னைக்கு வந்துட்டாரு. சென்னையிலேருந்து இவர் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள எத்தனை பேர் பின்னாடியே பைக்ல துரத்துறான்? அவருடைய காரை பைக்ல துரத்துறது எத்தனை பேர் வந்துட்டு செல்ஃபி எடுக்கிறேன்னு போறான்? சரி, கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்துட்டு உறுத்தவே இல்லையா? சரி, இப்போ அதுக்கு விஜய் என்ன சார் பண்ண முடியும்? பின்னாடி துரத்திட்டு வரவங்க நிறுத்த முடியுமா முடியாதாங்கிறதான் கேள்வி. உங்களுடைய வாகனத்தை நிறுத்திட்டு ஒரு நொடி யாரும் என் பின்னாடி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போக முடியும்? அவர் வெளியில வந்தா இது வரைக்கும் அவர் படத்துக்காக நடிக்க போயிருக்காரா? எத்தனை முறை இது போல பின்னாடி திறந்திருக்காங்க? அப்பெல்லாம் உங்களால தொடராம வர முடிஞ்சுச்சு? எப்படி வர முடிஞ்சுச்சு? மற்ற நடிகர்லாம் வர்றாங்களே இதே போலதான் பின்னாடி தொடர்ந்து வர்றாங்களா? சரி, இப்போ அது வெறும் நடிகரா இருக்கும்போது இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருக்கிறாரு, அங்க வாங்க அந்த இடத்துல இருந்து அவர் வெளியில வராருன்னா அவர் அடுத்தடுத்து பயண விவரம் வெளியில வந்திருக்கும்ல, தெரியதானே செய்யும். நீங்கள் நடிகர் போலவே நடந்து கொள்ளாதீர்கள். நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு அரசியல் கட்சி தலைவர்னா அரசியல் கட்சி தலைவர் போல நடந்து கொள்ளுங்கள். அதை தான் நாங்க திரும்ப திரும்ப சொல்லக்கூடியதுங்கிறது. அரசியல் கட்சி தலைவரா மாறிட்டீங்க. நீங்க சொல்வது போல நாங்க நம்புறோம், 100% நம்புறோம். ஜனநாயகத்துக்கு பிறகு நீங்க படம் நடிக்க மாட்டீங்க, அதுக்கு பிறகு வந்துட்டு எங்கேயும் போக மாட்டீங்க, உங்களுக்கு அரசியல் தான் முழு நேர வேலை அப்படிங்கறத நாங்க 100% நம்புறோம். அப்படி என்றால் நீங்கள் அரசியல் தலைவராக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய ரசிகர்களை அரசியல் மயப்படுத்துங்கள், அறிவுரை சொல்லுங்க. அவங்களுக்கு அறிவுரை சொல்றதுல எந்த விதத்திலையும் நீங்க குறைஞ்சு போயிட மாட்டீங்க, அவங்களும் குறைஞ்சு போயிட மாட்டாங்க. அறிவுரைகளை சொல்லுங்கள், அதை சொல்லி அரசியல் மயப்படுத்துங்கள். இனிமேல் இது போல ஒரு சம்பவத்தை நிகழ விடாமல் தடுங்கள். நாங்களும் உங்க பக்கம் நிற்கிறோம், நாங்களும் உங்களுக்கு தோள் கொடுக்கிறோம். இது போன்ற மாற்று சக்திகள் வரணுங்கிறதான எங்களுக்கு தேவை. ஒரு நல்ல வழியில நல்ல கொள்கையோடு நல்ல அரசியல் மயப்படுத்தப்பட்ட இளைஞர்களை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எதிர்காலத்துக்கு நல்லது. இது போன்ற ரசிக மனப்பான்மையில கொண்டு போய் குடிச்சிட்டு உழுவுறதும், இது போல வந்துட்டு ஏறி குதிக்கிறதும், இது போல சாவுறதும், இதெல்லாம் வந்துட்டு நீங்க இவ்வளவு தூரம் சொன்னோம்லங்க, நிர்வாகிகள் இதெல்லாம் பண்ணிட்டாங்க. ஆதவர்ஜுனா டெல்லி போயிட்டாரு, இவர் வந்துட்டு வேண்டான்னு சொல்லிட்டாரு, இவங்க நிர்மல்குமார் தலைமறைவாயிட்டாரு, போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. நிர்வாகிகள் எவ்வளவு குறை சொல்றோம்லங்க, ரசிகர்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டுங்க. குஷி படத்துக்கு ஓடிட்டாங்க. சார், குஷி படத்துக்கும் அவருக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்கு? இந்த ரசிகர்களை சொல்றேங்க, நீங்க அவர்களே பிரஸ் மீட்ல சொல்றாரு ஒரு விஷயத்தை, குஷி படத்துக்கு இந்த இடத்துல இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, குஷி படம் ரீ ரிலீஸ் பண்ணுவான்னு கேக்குறாங்க. குஷி படம் விஜய் நடிச்சிருக்காரு. ஆமாங்க, ப்ரொடியூசரா சார் அவரு? ப்ரொடியூசர் இல்ல, ரசிகர்களை தான் நான் குறை சொல்றேன், விஜயா குறை சொல்றேன். சரி, ரசிகர்கள் என்ன பண்ணிருக்கணும்? இப்படியான சம்பவம் நடந்திருக்கு, இது போன்ற நிகழ்ச்சிகள்ல ஈடுபடக்கூடாது, கொண்டாட்டங்கள்ல ஈடுபடக்கூடாதுங்கிறத நிறுத்தணுமா இல்லையா? அப்ப ரசிகர் மனப்பான்மையும் எப்படி இருக்கு, ரசிகர் தொடங்கி தலைவன் வரைக்கும் எப்படி இருக்கிறாங்கிறத பாருங்க. இது போன்ற ஒரு கட்சியே ஆபத்தான கட்சி இல்லையா? மொத்தமாக ஒரு சமூகத்துக்கே எதிரான ஒரு சமூகத்தை நீங்க உருவாக்கலையா? அடுத்த தலைமுறை, நாங்க சொல்றத கேளுங்க, அடுத்த தலைமுறைக்குண்டான ஒரு அரசியலை நீங்க உருவாக்குறீங்க. நீங்க ஒன்னும் வயசானவர்களுக்காக நடத்தல, அடுத்த தலைமுறையை உருவாக்குறீங்க, கல்டிவேட் பண்றீங்க. அப்ப அவர்களை சரியான வழியில் நடத்தி கொண்டு போய் கட்சியை நடத்த வேண்டியது உங்களுடைய தேவையா இல்லையா? நல்ல பாதையை உருவாக்கி நல்ல கொள்கைகளை கொண்டு போய் அந்த கொள்கையின் வழியாக அந்த வழி நடத்தி அவர்களை அரசியல் மயப்படுத்த வேண்டியது உங்களுடைய தேவை. அதில் நீங்க தவறுறீங்க. ஊர்லயும்
ஒரு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு இடத்துலயும் போய் விஜய் படத்துக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டா இருக்க முடியும்? விஜய் சொல்ல தேவையில்லைங்க, ரசிகருக்கு தெரிய வேண்டாமான்னு கேக்குறேன். சார் ரசிகர்கள் போறதுக்கெல்லாம் விஜய் எப்படி சார் பொறுப்பு? விஜய் நான் பொறுப்பு சொல்லலையே. நான் இந்த குஷி படத்துக்கு போனதுக்கு காரணம் ரசிகர்கள் தானே குறை சொல்றேன். ரசிகர்கள் போறதுல இப்ப என்ன தவறு இருக்கு அப்படின்றீங்க? இந்த இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கும் போது எப்படி போறீங்க? தமிழ்நாடு மொத்தமா சம்பிச்சு போயிருக்குங்க. ஒவ்வொருத்தனும் தூக்கத்தை இழந்திருக்கான். இந்த சம்பவத்துல என்ன தெரியுங்க பிரச்சனை? மற்ற எல்லா சாவுக்கும் இப்ப நீங்க வந்து இதுவே வேற ஏதாவது படம் ரிலீஸ் ஆயிருந்தா அதுக்கு போறது அப்ப அது என்னன்னு கேப்பீங்க? அதையும் அப்படிதான் கேக்குறோம். நாங்க இப்ப இந்த இட்லி கடைக்கு அதான் சொல்றோம். ஏன் மக்கள் குறைஞ்சு போயிட்டாங்க, ஏன் அந்த படம் ஓடல, ஏன் நின்னு போச்சு? ரெண்டாவது நாள் மக்கள் இருக்காங்களா அதுல? இது குஷி படம் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த விமர்சனம் முன்வைக்கப்படுது. இதுவே தனுஷ் படமோ சூர்யா படமோ ரஜினி படமோ ரீ ரிலீஸ் ஆயிருந்தா இந்த விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருக்காது. அது ஒரு படமா ரீ ரிலீஸ் ஆகி சக்சஸ்ஃபுல்லா போயிருக்கும். விஜய் படத்தினுடைய ரசிகர்கள் தானே போறாங்க. விஜய் ரசிகர்கள் தானே விஜய் ரசிகர்கள் மட்டும் தான் குஷி படத்துக்கு போவாங்க. வேற யார் போறா சொல்லுங்க? யார் சார் அப்படி சொல்லுங்க? ஒரு படம் ரீ ரிலீஸ் ஆயிருக்குது, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரீ ரிலீஸ் ஆயிருக்குது, நான் அந்த தியேட்டர்ல பாக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு விஜய் ரசிகரா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லையே சார். நீங்க விஜயை பார்க்க போறவங்க அத்தனை பேரும் விஜயோட கட்சிக்காரங்கிறீங்க இல்லையா? உங்கள் மீது விமர்சனம் வைக்கும் போடும்போது அது கூட்டமெல்லாம் ஓட்டா மாறாதுங்க, சும்மா பார்க்க வர்றாங்கன்னு சொல்லும்போது என்ன சொல்றீங்க? எல்லோரும் எங்கள் ரசிகர்கள் கிடையாது, எங்களுடைய தொண்டர்கள், கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் எல்லாரும் வந்துட்டாங்கிறீங்க. இப்ப படத்துக்கு வரும்போது அதே விமர்சனத்தை வச்சா உங்களுடைய ரசிகர்கள்லாம் ஏன் இப்படி கூடுறாங்கன்னு கேட்டாக்க உடனே நீங்க என்ன சொல்றீங்க? இதுவா அப்படியா? எங்களுடைய ரசிகர்கள் வந்தவங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லைங்க. தாவேக தரப்புல இருந்து அப்படிதான் சொல்லுவாங்க, அப்படிதான் சொல்லி ஆகணும். இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதானே உண்மையா? இல்ல சார், தாவேக தரப்புல இருந்து இயல்பாவே எங்களுக்கு கூடுற ரசிகர்கள், எங்களுக்கு கூடுற தொண்டர்கள் அப்படினா சொல்லுவாங்க. அது அவங்களோட கட்டாயம் தான். தாவேக விட்டுருங்க. ஒரு செய்தியாளரா நெறியாளரா உங்களுடைய பார்வை என்ன? கூட்டம் கூடுவதெல்லாம் அவர்களுடைய தொண்டர்களாக இருக்கிறார்களா இல்லையா? கூட்டம் கூடுறதுல அவங்களுடைய தொண்டர்களாவும் இருக்கலாம், ரசிகர்களாவும் இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஏன் பதில் சொல்றதுக்கு பயப்படுறீங்க? சொல்லுங்க. பயப்படுறதுக்கு இல்ல சார், தொண்டர்கள் கிடையாது, வர்றவங்க மேக்ஸிமம் பீப்புள் வந்துட்டு பாக்குறதுக்காக வர்றாங்க, வேடிக்கை பார்க்க வர்றாங்கங்கறது சொல்லுங்கங்கறோம். இல்ல இயல்பாக இப்போ ஒரு ரசிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ரசிகர், அவரை பாக்குறதுக்கு வரதா சார் செய்வாங்க. அததான் சொல்றோம். அவ்வளவுதான். நாங்க இந்த நிகழ்வுக்கு என்ன பிரச்சனைங்கறத நான் உங்களுக்கு சொல்றேங்க. இதே இது தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடக்குது, அங்க இவ்வளவு உயிர் போகுது, சரிங்களா? அந்த உயிர் போனதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த போராட்டத்தை நம்ம முன்னெடுக்கிறோம், அந்த போராட்டத்துக்காக உள்ள போறோம். அதுல வந்துட்டு ஒரு துப்பாக்கி சூடுங்கிறது அரச அவங்க வந்துட்டு அதிமுக அரசு அதை செய்து விட்டது, இவர்கள் இறந்து விட்டார்கள். ஆனா அந்த இறந்த உயிர்களுக்கு ஒரு விலையாக கொடுக்கப்பட்ட பிறகு அந்த ஆலை மூடப்படுகிறது. நச்சு ஆலை இனிமே இயங்காதுன்னு மூடப்படுகிறது. மக்களுடைய போராட்டத்துக்கு இறந்த பிறகு, உயிருக்கு ஒரு விலை கொடுத்த பிறகு அந்த விலைக்கு ஒரு பொருள் கிடைக்கிறது, வெற்றி கிடைக்கிறது. அத்தனை பேரும் வந்துட்டு அண்ணனை துளைக்கும் பொழுது அங்க நின்று, மக்களோடு நின்று, இறந்தவரோடு நின்று, அந்த குடும்பத்தோடு நின்று அண்ணன் சீமான் அவர்கள் நிற்கிறார். அது ஒரு தலைமை பண்பு, சரிங்களா? இப்போ இந்த உயிர்கள் போயிருக்குல்ல, 41 உயிர்கள் இருக்குல்ல, இதனுடைய நோக்கம் என்ன சொல்லுங்க? எந்த நோக்கத்துக்காக இந்த உயிர்கள் போனது? அதுதான் வலி, அதுதான் எல்லாருக்கும் வலி. தமிழ்நாடு முழுவதுக்கும் இது அதிர்வலை ஏற்படுத்துது, அல்லது இந்தியா முழுவதுக்கும் அதிர்வலை ஏற்படுத்துதுன்னா காரணம் என்னன்னா, நோக்கமற்ற இந்த உயிர்கள் போயிருச்சேங்கிறது தான். இந்த உயிர்கள் போனதுக்கு, இந்த விலைக்கு, இந்த கொடுத்த விலைக்கு விளைவுங்கிறது ஒண்ணு இல்லையேங்கிறது தான். இதனுடைய விளைவாக இனிமேல் அரசியல் கட்சிகள் நடத்தும் மாநாட்டில் இது போன்ற நிகழ்வு நடக்காமல் தடுக்கப்படும் அப்படின்னா கூட இந்த விலையை நம்ம ஏத்துக்க முடியும். அதை நோக்கி கூட நீங்க பயணிக்க மாட்டீங்கிறது தான் வலி. அந்த வலியின் வெளிப்பாடு தான் இவ்வளவு விமர்சனங்களும் இவ்வளவு காட்டமான சொற்களும் உங்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கும் காரணம் என்னன்னா இந்த வலி. ஓகே சார், இறுதியா ஒரு கேள்வி. இந்த சம்பவத்துல வந்து விஜய் அவர்கள் மேல வழக்கு பதிவு பண்ணல, அவர் அரெஸ்ட் பண்ணப்படணும்னு பல்வேறு விமர்சனங்கள் எழுது. உங்களுடைய பார்வை என்னவா இருக்குது? அரெஸ்ட் பண்ணணுமா? இல்லைங்க, விஜய் அவர்களை அரெஸ்ட் பண்றதுலயோ அல்லது அவரை வந்துட்டு ஏவன் குற்றவாளியா ஏற்கிறதுலையோ நாங்க வந்துட்டு அதை ஏற்கல. ஏன்னா அவர் நேரடியாக குற்றவாளி கிடையாது. இது தவறு, இது ஒரு விபத்து, அதை நாங்க ஏற்கிறோம். நீங்க தான் சொன்னீங்க இது கான்ஸ்பிரசி, இது வந்துட்டு இதுன்னு சொல்லிட்டு. ஆனா வழக்கு தொடுத்த பிறகு நீங்களே போய் இது வந்துட்டு வெறும் விபத்துக்கு உண்டாண்டவரை நீங்க கைது பண்ணிட்டீங்க, எங்களை கைது பண்ணாதீங்கன்னு கோர்ட்ல நீங்க தான் வந்துட்டு தாக்கல் பண்றீங்க, மனு தாக்கல் பண்றீங்க. ஆனா நாங்கள் முதல்ல இருந்து சொல்றது இது விபத்து. இந்த விபத்துக்கு விஜயை பொறுப்பாளி ஆக்கி அவரை கைது செய்ய முடியுமான்னா கைது செய்ய முடியாது, கைது செய்யக்கூடாது. நீங்க அல்லு அர்ஜுனுக்கு நடந்த போது அண்ணன் சீமான் அவர்கள் இதை தான் சொன்னார், இது போல வந்துட்டு கைது செய்யக்கூடாது அப்படிங்கிறத அவர் சொன்னார். ஏன்னா இதுக்கு பொறுப்பேற்கக்கூடமே தவிர இதுக்கு குற்றவாளி கிடையாது. இது தார்மீக பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். இனிமேல் இது போல நடக்காம இருக்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடுகளை செய்யறோம்னு சொல்லுங்க. இனிமேல் என்னுடைய தொண்டர்கள் இது போல நடக்கக்கூடாதுன்னு வலியுறுத்துங்க. அன்பு கட்டளையாக இடுங்கள். என்ன பிரச்சனை? எல்லாரும் கேட்பாங்க. உங்களுடைய தொண்டர்களை வழிபடுத்துங்கள், அரசியல் மயப்படுத்துங்கள். இனிமேல் இப்படி ஒரு சாவு தமிழகத்திலோ அல்லது இந்தியாவிலோ நடக்காமல் நாம் பார்த்துக்கொள்வோம். நன்றி சார். நிறைய
பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. Aha, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. MCR Pure Cotton Club, formals and casual shirts.